தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகத்தில் உறவுகள் இல்லாத நாடுன்னு எதையுமே சொல்லவே முடியாது. ஆனால் உறவுகளை கொண்டாடுற ஒரே நாடு நம்ம தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் உலகத்திலேயே அதிக அன்பானவங்க தமிழர்கள் தான். இதுதான் நம்மளுடைய பலம் கூட. ஏகாந்தம் இந்த படம் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஆனந்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத இந்த படத்துடைய டீம் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. ஒரு நல்ல மனநிறைவு இந்த படம் பார்த்துட்டு வரும்போது எல்லாருக்குமே கிடைக்குது. இதை தான் சொல்லி ஆகணும். என்னென்னா ரசிகர்கள் அவங்களுடைய குடும்பத்தோட ஒரு ஹீரோவோட குடும்பத்துக்கு அன்பான பாசமான ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு வந்தால் என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இந்த படம் கொடுக்குது அப்படின்றது எல்லாருடைய ரசிகர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஃபீலை இந்த படம் கொடுக்குது அப்படின்னா என்ன மாதிரியான காரணங்கள் அண்டு எதனால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள் டைரக்டர் சார். இல்லை, இன்றைக்கி இந்த நகரம் நாகரிகம் அப்படின்றதுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது பெரிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கோம். நம்ம உதாரணத்துக்கு குடிக்கிற தண்ணி கூட பார்த்திங்கன்னா 4 வகையான தண்ணியை பயன்படுத்துகிறோம். குடிக்கிறதுக்கு தண்ணி, குளிக்கிறதுக்கு வேறு தண்ணி, பாத்திரங்களோட தண்ணி, பாத்ரூமுக்கு ஒரு தண்ணின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாகரிகத்தோடைய உச்சம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இத்தனை தண்ணியை பயன்படுத்தி நம்ம ஒரு 50 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே தண்ணியை பயன்படுத்தினா நம்முடைய தாத்தா பாட்டிகள் நம்ம அப்பாக்கெல்லாம் 100-80 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்காங்க. ஸோ இந்த நாகரிகத்தோட நமக்கு மோகம் இருக்கு இல்லையா, இதனால் அடிப்படையான சில வாழ்வியல் விஷயத்தெல்லாம் நம்ம தொலைச்சிருக்கிறோம். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள நீங்கள் படம் பார்த்து வெளியே வரும்போது பல விஷயம் நம்ம எதெல்லாம் தொலைச்சோம் அப்படின்னு நினைக்கிறோமோ, உறவுகளாகட்டும், வாழ்வியல் முறையாகட்டும், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உறுத்தும். இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கமே அப்படின்னு தெரியும். கரெக்டாக நீங்கள் சொன்னது. அதாவது எதெல்லாம் மிஸ்ஸிங்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இந்த படம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு மனநிறைவை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ரியலி குட் சார். அண்ட் ஹீரோ, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிறைய ஆட்ஸில் உங்களை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க. இப்போ படத்துலேயே சொல்லி தான் தெரியாது எனக்கு. எல்லா அழகான ஹீரோஸும் சொல்கிறது தான் இது. அண்ட் இப்போ இந்த படத்துலேயே ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. இந்த படத்துடைய அந்த ஏகாந்தம் டைட்டிலில் பார்க்கும்போதே தெரியுது, உழவர்கள் அண்டு விவசாயம் இதனுடைய ஆணி வேறா இந்த படம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல படத்தில் ஹீரோவாக நீங்கள் இருக்கிறதே ரொம்பவே நல்ல விஷயம். என்ன மாதிரியான கதாபாத்திரம் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க? இது கிராமத்தில் வசிக்கிற கோபின்னு ஒரு கதாபாத்திரம். பட் ஐடி ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணுறவன் தான். பட் என்ன இருந்தாலும் எனக்கு உள்ளூர ஒரு விஷயம் என்ன இந்த படம் மூலியமாக கனெக்ட் ஆகுதுன்னா, சின்ன வயசுலேயே நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே விவசாயத்தையும் ஒரு பாடமாக வச்சுருக்கணுமோ அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது. ஏன்னா விவசாயத்தில் நாட்டம் இன்றைக்கி ரொம்ப கம்மியாயிடுச்சு. விவசாயியாக இருந்தால் பணம் சம்பாதிக்க முடியாது, கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேல் இருக்குது நம்ம ஜனரஞ்சகமாக எல்லா இடத்துலையும். பட் அது இல்லை. நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்ரிங் முடிச்சுட்டு விவசாயம் பண்ணிவிட்டு அதில் 1,20,000 சம்பாதிக்கிறாங்க மாதம். அப்படி நான் கேட்கும்போது ரொம்ப எனக்கு ஐ லிட்ரலி அஸ்டானிஷ்ட் அண்ட் ஷாக்ட் அபவுட் இட். எப்படி அது சாத்தியம் அப்படின்னா, விவசாயத்தை இன்ட்ரெஸ்டாக கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம ஸ்கூல் பாடப்புத்தகத்தில் அதிலும் ஒன்று இருக்குது. நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், அவுரங்கசீப், ஜஹாங்கீர்லாம் படிக்கிறோம். பட் ஏன் விவசாயம் இல்லை? எனக்கு இப்போ ஏன் அந்த இன்ட்ரெஸ்ட் வரல? அப்போ சின்ன வயசுலேருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட்டை புகுத்திருந்தால் நாமளும் ஒரு நாளைக்கு நான் விவசாயத்தை கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்றைக்கி யார் என்ன வேணால் பங்களா வச்சுருக்கலாம், கார் வச்சுருக்கலாம், எவ்வளோ பெரிய லைஃப் ஸ்டைலில் வேணால் லீட் பண்ணலாம். ஆனால் மத்தியானம் உட்காந்து அந்த 1 மணிக்கு பசிக்கும் போது நம்ம சாப்பாட்டில் கை வைக்கிறோம். அந்த ஒவ்வொரு பருக்கையும் உருவாக்குறது ஒரு பெரிய விவசாயி தான். ஆனால் அவங்கள கொண்டாடுறதை விடுறோம். அதை நம்ம ஏதோ பொங்கலுக்குன்னு ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஆனால் அதை தாண்டி அவங்கள நம்ம டெய்லி அவங்கள நினச்சி பார்க்கணும், கொண்டாடணுன்றது தான் என்னோடய தாட் ப்ராசஸ். ஏதோ படம் இதில் நடிச்சிருக்கோன்றதுக்காக இல்லை, நிஜமாலும் தாட் ப்ராசஸ் இது தான். கண்டிப்பாக. அதாவது உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இதில் இன்வால்வ்மெண்ட் எடுத்துகிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணுவாங்க. இதுவே நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஆர்கானிக்லாம் வந்துருச்சு. இப்போ எல்லாம் ஃபார்ம்ஸ், இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் ஒரு பெரிய ஃபார்மை கல்டிவேட் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கான். ஆர்கானிக் ஃபார்ம் போடணும், அங்கேயே நம்மளே எல்லாத்தையுமே ப்ராடக்டை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லாம் இருக்குது. ஸோ இன் ஃபியூச்சர் ஐ திங்க் ஸோ. ஏன்னா குளோபலாக சொல்கிறேன், அமெரிக்காலாம் ஃப்ளைட்டில் போய் விதைக்கிறாங்க, நெல்லை விதைக்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கே எந்த விவசாயியும் மதிக்கிறது இல்லை அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன் ஃப்யூச்சரில் நிறைய விவசாயிகள் வரணும், படிச்சுட்டு அந்த மென்டாலிட்டியோடு வரணும். ஸோ குளோபலாக நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ராங் கண்ட்ரியாக வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், வைட்டல் காரணமாக இருந்தால் அது நம்ம விவசாயமாக தான் இருக்குன்றது தான் என்னோட ஸ்ட்ராங் ஒப்பீனியன். என்ன விவாந்த், ரியல் ஹீரோ மாதிரியே அவதாரம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது உண்மை.
அது ஏன்னா அதுக்கு ஒரு கரெக்டான இடத்துல நம்ம பேசணும். எங்கேயோ நம்ம பேசினா அது வலுப்படாது. ஸோ ஒரு சரியான இடத்துல உட்காந்து அது பேசும்போது அது நிறைய பேருக்கு ரீச் ஆகணுன்றது ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால அந்த ஹீரோயின் ஸோ இவங்ககிட்ட நிறைய பேசணும், டீல் வேற பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்க, ஒரு டீலிங் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா நடிகர் ரஜினிகாந்த் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அந்த முறை பொண்ணுங்களுக்கெல்லாம் அவர் மட்டும்தான் முறைமாம. ஆனால் யார் யாருக்கெல்லாம் முறைமாமன் இருக்காங்களோ அந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் அவங்களுடைய முறைமாமன் தான் ரஜினி, கமல், அஜித், விஜய். இதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டிலே நீங்கள் அழகாக பாடி காமிச்சிட்டீங்க. உங்களுக்கு எப்படி முறைமாமன் இருக்காரா? இந்த படத்தில் இருக்குது. உண்மையிலே இல்லை. இருந்திருந்தாருன்னா அவர் கொடுத்து வச்சவராக இருந்திருப்பார் போல இருக்கு. அதை தான் கன்வே பண்ண வந்து சூப்பருங்க. அதாவது என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்றது வந்து அந்த ஒரு பாட்டில் அந்த ஒரு லைனே போதும் எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துருச்சு. இருந்தாலும் அதையும் தாண்டி நிறைய விஷயம். முறைமாமன் சொன்னா இங்கே ஒருத்தருக்கு தனியாக ஒரு குதூகலம் வருது. அது என்ன கனெக்ஷன் எனக்கு புரியல. 2 முறைமாமன்களா? டபுள் தமாக்கா, 2 லட்டு தின்ன ஆசையா? ஓகே, உங்களுடைய கேரக்டர்? என்னோட கேரக்டர் பேர் வந்து தாமரை. தாமரைக்கு எப்போவுமே மாமா அத்தை தான் எப்போவுமே நினைப்பில் இருக்கும். அப்பா அம்மா விட அத்தை கூட தான் எப்போவுமே தாமரை இருக்கும். பாட்டெல்லாம் பார்த்தோம், அந்த மாதிரி தெரியலையே. நினைப்பெல்லாம் வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரெண்டு இதில் இருக்கும். அப்புறம் அதை ஒரு க்யூட்டான ஒரு கேர்ள். அதுதான் நிறையா நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்தது அதில், அந்த கேரக்டரில். நிறைய சீன்ஸில் வந்து உங்களை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதாவது ஒரு படம் பண்ணும்போது ஹீரோயின்ஸ் வந்து சில விஷயங்களுக்காக தான் பயன்படுத்துவாங்க, பட் அதையும் மீறி நிறைய இடங்களில் வந்து உங்களை நாங்கள் பார்த்தோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது சார் இந்த படத்தில் நடித்த அனுபவம்? அண்ட் இந்த படத்தில் நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க? நான் ஆக்சுவலாக இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் கமிட் ஆனேன். அதுக்கப்புறம் நாங்கள் சாரும் நானும் லொக்கேஷன் போகும்போது தான் சார் வந்து இந்த படத்தில் இருக்கிற கண்ணன்கிற ரோல் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக மதுரை நேட்டிவிட்டி பேஸ்ட் இருக்கும் அது, அதனால் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தார். அதனால் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் போய் பார்க்கும்போது அது இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம், கமிட் ஆனோம். ஆமாம், சாரோட அசிஸ்டண்ட் தான் நான் ஆக்சுவலாக. இந்த படம் வந்து இந்த படத்தில் முதல் படமாக இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு நல்ல படம் இது, ஆக்சுவலாக நல்ல குடும்ப படம், நல்ல விவசாயத்திற்கான ஒரு நல்ல படம் இது. சாருக்கு தான் நன்றி சொல்லணும் இதுக்கு. என்ன மாதிரியான முறைமாமன்? நீங்கள் வில்லத்தனமாக இருப்பீங்களா, அவங்களுக்கு செட் ஆகிடுச்சே நமக்கு செட் ஆகலையேன்ற மாதிரியா, இல்லாட்டி அவங்க காதலுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியா? இல்லை, ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லை. இது ஆக்சுவலாக இதில் வில்லத்தனமாலாம் இல்லை. இவரோட சொல்லக்கூடாது கதையை சொல்லக்கூடாது. இல்லை நான் வில்லத்தனமாக இல்லை. நான் வந்து ஊரில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு இளைஞன். ஹீரோட பிரதர் நான், தம்பி. ஆமாம், அவர் பட்டணத்துக்கு நகரத்துக்கு போயிடுவார், நான் கிராமத்திலே சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஓகே, சூப்பருங்க சார். படத்துடைய பாடல்கள்லாம் வந்து பார்த்தோம். ஒரு கமர்ஷியல் படத்தில், ஒரு பெரிய படத்தில் என்ன மாதிரியான பாடல்கள்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்துலையுமே வந்து பார்க்க முடிஞ்சது. அதாவது ஹீரோக்காக ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெப்பி சாங், ஒரு லவ் சாங், இதெல்லாம் தாண்டி ஒரு எமோஷ்னலியாக இருக்கக்கூடிய ஒரு படத்தில் வந்து ஆர்ஆர்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நெகிழ வைக்கக்கூடிய தருணம் அந்த படத்தில் அங்கங்கே வரும் பொழுது எங்களை ரொம்ப இன்வால்வ் பண்ண வைக்கிறது கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஸோ இந்த படத்தில் உங்களுடைய இசை பற்றி முதல்ல இது ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி பண்ண ஒரு மண் கமழம் படம் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக. சில படங்களில் வரும் ஒரு பாட்டு ஏதாவது கொஞ்சம் ஃபோக்கஸாக, அதாவது ஒரு சேஞ்ச் ஓவருக்காக அந்த மாதிரி ஒரு ஜானர் போகலான் தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு மண்மழம், அதாவது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு படம். அதனால் எல்லா 5 பாட்டுமே அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருந்தது. அதனால் முதல்ல நான் இவருக்கு டைரக்டர் ஆறுமுகம் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் எனக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் ராஜேஷ், அவர் மூலமாக தான் எனக்கு ஒரு அறிமுகமானார். அப்படி தான் சந்தித்தோம். பாட்டுலேயும் சொல்லணும்னு போனீங்கன்னா முதல்ல கம்போஸ் பண்ணது அந்த திருவிழா சாங் சொல்லும்போது அதுதான் கம்போஸ் பண்ணும்போது, திருவிழா சாங்னா ஜென்ரலாக ஏதோ ஒரு பிள்ளையார் சதுர்த்தியோ ஏதாவது ஒரு ஊரில் அம்மன் கோயில் ஃபங்க்ஷன் எதாவது இருக்கும், அதுக்கு ஒரு பாட்டாக இருக்கும் அப்படின்னு தான் ட்ரீட் பண்ணோம். ஆனால் லிரிக்ஸுக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொன்னார்னா, இந்த மாதிரி இது ஜென்ரல் திருவிழா சாங்காக கிடையாது, இது என்னென்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு, அதான் மக்களுக்கு அந்த ஊரில் யார் யாரெல்லாம் வேலை செஞ்சு என்ன ஹெல்ப் பண்ணாங்களோ அந்த ஒரு ஓவரால் அந்த ஒரு இயர், அதுக்கு இப்போ நம்ம ஆக்சுவலாக ஆயுத பூஜை கொண்டாடுவோம், நம்ம யூஸ் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு மிஷின்ஸுக்கு, அதுக்கு அந்த மாதிரி மக்கள் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களோ இந்த ஒரு 1 இயரை கடக்கிறதுக்கு, அவங்களுக்கு நன்றி சொல்கிற ஒரு பாட்டு. இப்போ ஊருனா வந்து ஒரு வாத்தியார் இருப்பார், ஒரு விவசாயி இருப்பாங்க, இவங்க வண்ணான் துணி துவைக்கிறவங்க இருப்பாங்க, முடி வெட்டுறவங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் நன்றி சொல்கிற பாட்டு அப்படிங்கிறனால அது ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். அது ரெகுலர் ஃபார்மேட் ஆஃப்
ஒரு திருவிழா சாங்குன்னு இல்லாமல். அதே மாதிரி மற்றபடி லவ் சாங்கு, அப்புறம் எல்லாம் நீங்கள் அந்த சொன்னீங்களா அவங்க ஹீரோயின் அந்த ஒரு சாங்கு இருந்தது. அதான் அந்த மாதிரி ஆர்ஆர் பற்றி குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த மண் இது மாறிடக்கூடாது. என்ன தான் ஹீரோ வந்து சிட்டியில் இருக்கார், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது வந்தாலும் பார்த்திங்கன்னா அவர் அந்த அந்த ட்ரெஸ்ஸு அந்த இதுங்கிறதுல தான் அப்படி இருப்பாரே தவிர அவர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக அவர் வந்து அந்த அந்த ட்ரெடிஷனாக தான் அவரோட இதுவே இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த ஃபீல் மிஸ் ஆகாமல் நம்ம நினச்சதையும் பண்ணணும், டைரக்டரும் திருப்தி ஆகணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், அந்த ஃபீலும் அந்த அவுட் ஆஃப் ஜானரும் போயிடக்கூடாது. அது எல்லாத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியது. அண்ட் சார், நீங்கள் வந்து உங்களுடைய நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக உலகம் முழுவதும் நீங்கள் ரீச் ஆயிருக்கீங்க. அண்ட் உலகத்தில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் வந்து நாட்டுப்புற பாடல்களை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் ஒரு சூப்பரான பாடல் பாடினது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் வந்து கொடுத்துருக்கீங்க. அந்த பாடலுடைய ஸ்பெஷலான விஷயங்கள், தனித்துவம்னா என்ன சொல்வீங்க? வழக்கமாக வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 27-28 ஆண்டு காலமாக நாட்டுப்புற இசையில் வந்து மக்களுக்கு சிந்தனையான பாடல், தாயை பற்றி, அப்பாவை பற்றி, உறவுகளை பற்றி இப்படி தான் பாடியிருக்கிறேன். நிறைய பாடல்கள், காதல் பாடல்கள்லாம் அவ்வளோ பாடினது கிடையாது. மக்களுக்கு தேவையான பாடல்கள், அதாவது இந்த மண்ணை பற்றி, நிலத்தை பற்றி, விவசாயத்தை பற்றி இப்படி தான் பாடியிருக்கேன். அதோட அடுத்த வளர்ச்சியாக தான் சினிமா, எனக்கு ஊடகம் சினிமா. இப்போ அதிலெல்லாம் எப்படி நான் எல்லாருக்கும் அறிமுகமாகறேன்னா, பொண்ணுங்களை கிண்டல் அடிக்கிறது, அந்த மாதிரி கிண்டல் அடித்து பாடுறது, ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு பாடல்கள் கொடுத்தாலும் அதன் மூலிமா நம்ம பிரபலம் ஆகியிருந்தாலும் ஒரு நல்ல பாட்டு இல்லையன்ற ஒரு கவலை இருந்துச்சு. அது ஏகாந்தத்தில் எனக்கு இயக்குனரும் இசையமைப்பாளரும் கொடுத்து யுகபாரதி ஐயா அந்த பாடலை எழுதியிருக்காங்க. இந்த பாடல் வந்து இந்த மண்ணுக்கு உண்மையான ஒரு நன்றி சொல்லணும்னா அது யார் யாருக்கு சொல்லணும் அப்படின்ற இசையமைப்பாளர் சொன்ன மாதிரி அந்த பாடல் அப்படியே கொடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான எவ்வளோ பாடல்கள் வந்தாலும் ஆனால் இந்த மாதிரி பாடல்கள்லாம் வர்றது ரொம்ப மிக மிக அரிது. அந்த வகையில் இந்த பாடலை வந்து யோசித்து இந்த படத்தில் வச்சுருக்கிறதால நான் ரொம்ப ஸ்பெஷலாக நான் வந்து டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளோ கமர்ஷியல் பாடல்கள் இப்போல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அந்த கமர்ஷியல்லையும் இந்த மாதிரி நம்ம உண்மையான உணர்வுகளை இந்த மண்ணுக்கு இந்த யாருக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும், யாருக்கும் நன்றி சொல்லிகிட்டு இருக்கிறோம், யாருக்கு முக்கியமாக நன்றி சொல்லணுன்றது அந்த பாடலில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் என்னை கூப்பிட்டு பாட வச்சதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, சாரோட நம்ம கணேஷ் சாரோடைய இசையில் நான் ஒரு ஆஸ்தான பாடகர். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100% பண்ணியிருப்பாருன்னா ஒரு 90% நான் அவரோட ஐயோட படத்தில் தான் பாடியிருக்கிறேன். அந்த பெருமை எனக்கு உண்டு. அதனால் எனக்கு இந்த நாட்டுப்புற இசை இந்த படத்துலேயும் எனக்கு அதே தோனியில், ஆனால் வார்த்தைகளை, உண்மையான உணர்வுகளை எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இதில் பாட வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதில் நடிச்சிருக்கிறேன். எனக்கு அதில் நடிச்சிருக்கிறேன் ஏற்கனவே. ஆனால் பாடலுக்குள்ளே வர்றது இதுதான் முதல் தடவை எனக்கு. அடுத்து இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்கவங்க நல்லா பாடுவாங்கன்ட்டு எங்களுக்கு முன்னாடியே வேறு தெரிய வந்துருச்சு. ஏன் சார் அவங்கள பாட வைக்கலையா? அவங்க இல்லை, இப்போ எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக பாட வச்சிருக்கேன். டெஸ்ட் பண்ணிடுங்களேன். சரி, ஓகே. அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. பாடுமா, வைக்கப்படாது. நீ தான் சொல்லிட்டு வந்திருப்பேன் தெரியும், நான் நல்லா பாடுவேன்னு. இந்த கொஸ்டினை கேளுங்க, அதுவும் கரெக்டாக மியூசிக் கேளுங்க, நான் பாடுவேன். எனக்கு உடனே அடுத்த படத்தில் உனக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறேன்னு தெரியும். சார், ஏகாந்தம் இந்த டைட்டில் வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த கதைக்கு எந்த அளவுக்கு வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் எந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்க? இந்த ஏகாந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்வியல் முறையில் ஏற்பட்டக்கூடிய தனிமை அப்படின்றத தான் நம்ம சொல்ல வரோம். ஏகாந்தம் அப்படிங்கிறது ஒரு பேரின்ப நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது அக்கம் பக்கத்தில் என்ன நடந்தாலும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் வந்து ஏகாந்தம்னு சொல்கிறோம். இதையே இந்த கதைக்கு இது வந்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வாழ்வியல் முறை அப்படிங்கிறதா இதில் வந்து வாழ்வியல் முறை எப்படி மாறி இருக்குங்கிறதா இதில் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்ற விஷயத்த கூட வீட்டில் எல்லோரும் உட்காந்து அம்மா வந்து ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பார்த்து போடுவாங்க. வந்து யார் ரசம் சாப்பிடக்கூடாது, யார் மோர் சாப்பிடணும், அதை சமைக்கும்போது கூட பார்த்து சமைப்பாங்க. பரிமாறும்போதும் அந்த சுவையோடு சேர்த்து அவங்களுடைய பாசத்தையும் பரிமாறி அப்படி தான் குடும்பத்தில் உட்காந்து எல்லோரும் வந்தால் தான் சாப்பிடுவாங்க வீட்டில். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு விசேஷம், ஒரு கோயிலுக்கு போகணும், குடும்பத்தோடு மொத்தமாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இப்படி தான் வந்து வாழ்வியல் முறை இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி அந்த உறவுகள்லாம் இன்றைக்கி வந்து அண்ணன் தம்பி உறவுன்றது இல்லாமல் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. நிறைய அந்த வாழ்வியல் முறையில் இன்றைக்கி எல்லாம் தனியாக இருக்கணுன்றதை இன்றைக்கெல்லாம் யோசிச்சுட்ருக்கோம். அது தனியாக இருக்கிறதுல வந்து சுகம் எனக்கு எல்லா வசதியும் இருக்கலாம், காரு பங்களா எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு உறவாடுதல் அப்படின்ற வாழ்வியல் முறை ஏற்பட்ட ஒரு தனிமை இருக்குது பார்த்தீங்களா. இப்போ
இப்போ ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே ஒரு 10 பேர் சந்தோஷமாக வந்து இடித்து உடைச்சிட்டு வாழ்ந்த அந்த வாழ்வியில் கிடைச்ச ஒரு பாசமும் இந்த ஒரு பண்பாடும் இன்றைக்கி பெரிய ஒரு மாளிகையை கட்டி குரங்கு மாதிரி உள்ளே உட்காந்துட்டு நமக்கு உள்ளே வச்சு பூட்டு போட்டுட்டு வாழ்கிறதுக்குல்ல, அது வந்து ஒரு தனிமை. இப்படி ஏற்பட்ட ஒரு வாழ்வியல் முறை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த முழுக்க பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இந்த கதையை வந்து அந்த ஏகாந்தம்ன்றது இப்போ பொருத்தமாக இருக்கும்னு வச்சுருக்கோம். சார், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்டான படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் அவங்கள சார்ந்து வர மற்ற கேரக்டர்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தா ஹீரோடைய அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் அதெல்லாம் நான் பேசவே கூடாது. பட் இந்த படத்தில் வந்து நிறைய காட்சிகளில் வந்து அவங்களையும் எங்களால் பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்க எல்லாருமே இந்த கதைக்கு வந்து தேவைப்பட்டாங்களா? மற்ற ஆர்டிஸ்ட்லாம் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்கள பற்றி சொல்லுங்கள். இல்லை, இதில் கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட வந்து தவிர்க்கவே முடியாது. அப்படி தான் வந்து கேரக்டரைசேஷன் தான் அதில் வந்து மெயினாக அது வந்து அதை பிளான் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹீரோடைய அம்மா கேரக்டர் பண்ணியிருக்க அந்த அனுபமா மேம் அவங்களே செலக்ட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலர் அம்மா அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த ஒரு ஹைட்டு வெயிட்டில் அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் ஒரு மாதிரி அந்த ஒரு மண் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏதாவது ஒரு சின்ன ஒரு புதுசாக இருக்கணும் அப்படி மாதிரி பிளான் பண்ணுறோம். சித்த மருத்துவம் வந்து டோட்டலாக அவங்களுக்கு தெரியாது, சிலம்பை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாது. பட் அதெல்லாம் அவங்களுக்கு அதை நாங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. சொல்லும்போது இப்படிலாம் பண்ணுமா சார் ஒவ்வொன்று சொல்லும்போது அவங்களுக்கு உதாரணத்துக்கு அந்த ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் உள்ளே இருக்கும். அதை பார்க்கும்போது சார் இது உண்மையா சார் அப்படின்னு கேட்டாங்க. ஏதாவது போய் சினிமாவில் ஏதாவது தப்பாக போய் சொல்லிட போகிறோம் அப்படின்னாங்க. இந்த விஞ்ஞானம்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே மெய்ஞானத்தில் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி வேண்டிய விஷயம் 100% உண்மை இது சொல்லுங்கள் அப்படின்னும். நம்ப மாட்டீங்க, நாங்கள் வந்து இதை நடித்ததும் வந்து ஒரு பிரசவத்துக்காக ஒரு போகக்கூடிய ஒரு ப்ரெக்னென்ட் அவங்க தான் நடித்தாங்க. ஒரு அம்மா அந்த பண்ணைக்காட்டில் இருக்கிறவங்க ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து ஃபோன் வந்துச்சு. சார் நீங்கள் சொன்ன மாதிரி பையன் வந்திருக்காங்க சார் அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி வந்து அவங்க அது கேரக்டரைசேஷன் ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர் ஒரு பூவாயின்னு ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து ஒரு ஹீரோயின் கேரக்டர் வந்து அவசரமாக போயிட்டு இருக்கும்போது வழியை மறிக்கும் கூட வந்து அவங்க அம்மா வந்து இறங்கி இருடி டீ வழி மறித்து எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்கன்னு கேட்டால் உடனே கேட்டால் அவங்களுக்கு வந்து என்ன ஊரில் இருக்கிறவங்க வந்து அதாவது டீ குடிக்க காசு கேட்பான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து பயங்கரமாக திட்டம், ஏன்டி எவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்குறோம், சில வயசானவங்களெலாம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து அதில் இந்த நல்லம்மா கேரக்டர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேஸ் அந்த விஷயம். அதில் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர்ஸ் தான் வந்து படத்தினுடைய ஃபஸ்ட்டு உயிர்நடைவாக இருந்துச்சு. இதை கொஞ்சம் லேட்டு ஆக்சுவலாக மனோரமா வரைக்கும் நான் இதை சொல்லியிருக்கேன். ஆட்சி இதை வந்து இந்த கதையை சொல்லியிருக்கேன். அவங்களே அதை கேட்டுட்டு கடைசியாக அவங்க இறக்கிறதுக்கு ஒரு 10 days முன்னாடி அவங்கள போய் சந்தித்தேன். அப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த புள்ள ஒரு கதை சொல்லியிருக்கான்ப்பா, அதை கேட்டுட்டு நான் கடைசி வரைக்கும் பண்ண முடியாமல் போயிடுச்சு, யார் நடிக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அது. ஸோ இது ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே பார்த்து பண்ண விஷயங்கள் தான் இது. ஸோ இப்படி ஒரு நல்ல படம் அண்ட் திருவிழா டைப்பில் நீங்கள் வந்து காட்சிகள் அமைச்சிருந்தாலும் சரி, இல்லாட்டி எங்களோட வந்து அப்படியே நாங்கள் மிஸ் பண்ணுற சில விஷயங்களை வந்து எங்கள் கூட ஜெல்லாகக்கூடிய விஷயங்களை வந்து காட்சிகளை அமைச்சிருந்தாலும் அதை கொஞ்சம் கூட அந்த தன்மை மாறாமல் அண்ட் அதை அடுத்த லெவலில் எங்கள் மனசில் பதிவிக்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த படத்தோட கேமராமேனாக தான் இருக்கும். அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். கண்டிப்பாக கேமராமேன் சார் வந்து எஸ்கே பூபதி சார். எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் டெக்னீஷியன் வந்து பூபதி சார் தான். அவர் ஆக்சுவலாக தவசி படம் பண்ணும்போது நான் ஒரு தொலைக்காட்சியிலேருந்து அவரை பேட்டி எடுக்கும்போது அவர் அந்த ஒர்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கிடையில் அவர் கொஞ்சம் இல்லை தெலுங்கில் போய் நிறைய படங்கள் பண்ணுறாங்க. தெலுங்கில் ஒரு 10-12 வருஷம் அங்கே இருந்தார். திருப்பி தமிழுக்கு வரும்போது வந்து அவர் நான் சந்தித்து பேசும்போது அவர் பெரிய படம்லாம் பண்ணியிருக்காரு, இது எப்படி நம்ம படம் பண்ணுவார்ன்ற ஒரு சின்ன ஒரு இதோடு தான் பேசியிருந்தோம். அப்போ ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் மீட் பண்ணுறோம். அப்போ ஒரு அந்த ஸ்கிரிப்ட்டு பார்க்கும்போது யோசிச்சிருந்தார், என்ன பட்ஜெட் சார் அப்படின்னா, பட்ஜெட்டு நேட்டிவிட்டி ஏதோ ஒரு படமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சார். ஏன்னா அவர் வந்து பெரிய படங்கள் பண்ணதுனால அந்த பட்ஜெட்டில் எப்படி ஒர்க் பண்ணணும் என்ன கொடுப்பாங்க, ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவங்க கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு விஷயம் பார்ப்பாங்க. மியூசிக் டேரக்டர்னால் வந்து ஒரு பட்ஜெட்டை என்ன தான் நல்ல கதை இருந்தாலுமே கூட அந்த பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு ஒரு மினிமம் பேசிக் ஒரு விஷயம் வேணும், அது மாதிரி பார்ப்பாங்க. அது மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அவர் கேட்டுட்டு இருந்தார். அப்புறம் சொன்னேன், ஸ்கிரிப்டை சொல்கிறேன் சார், ஸ்கிரிப்ட்டு கேட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்னோம். அப்போ கதை சொன்னேன். கதையை கேட்டு முடித்த உடனே எப்போன்னு பிளான் பண்ணலாம் சார், நல்லாயிருக்கு, ஒரு பாரதி சாருடைய கதை ஒரு கிழக்கு சீமையை பார்க்கும்போது ஒரு கிடைச்ச ஒரு எமோஷனல் வந்து இதில் ஏதோ எனக்கு உள்ளே வருது அப்படி மாதிரி விஷயம் எனக்கு உணருது, கண்டிப்பாக நம்ம டெஃபினட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். இங்கே நீங்கள்லாம் பேசும்போது
நான் அப்சர்வ் பண்ண விஷயமே அதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கலாச்சிக்கிட்டாலும் ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரி உங்கள் 5 பேருக்குள்ளேயுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி தெரியுது. இது படத்தில் ரொம்ப அதிகமாக நீங்கள் எல்லாருமே இணைஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஒரு குடும்பமாகவே வந்து இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்டு நம்ம ஷோட எண்டுக்கு இப்போ வந்துட்டோம். என்ன அப்படின்னா, சாரை வந்து வச்சுக்கிட்டு பாடாமல் அனுப்புனா கல்யாண சாப்பாட்டில் பாயாசத்தை சாப்பிடாம போனால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் வந்துடும். அந்த ஃபீல் நமக்கு வேணும். அதனால் இந்த படத்தில் நீங்கள் பாடின அந்த அருமையான பாடலை பாடி நம்ம ஷோ வந்து ஜாலியாக முடிச்சு வைக்க போகிறோம். ஓகே? வானமே பொழிஞ்சாலும் பூமியே நிறைஞ்சாலும் காலமோ உழைப்பவரே கடவுள்னு கும்பிடுவோம். மானமே நிலையாக மண்ணுறவே பெரிதாக வாழும் இந்த திருநாட்டை நாங்க வளம் பெறவே செஞ்சிருவோம். வளம் பெறவே செஞ்சிருவோம். நாங்க வளம் பெறவே செய்திடுவோம். ஊரை நெஞ்சில் தாங்கும் உங்களை போற்றும் ஒரு நாள் நாங்கள் நன்றியே மாலை கட்டியே போடும் திருநாள். உங்களைத்தான் தெய்வம்னு கும்பிடுவோம் கூடி நின்று. வானம் போல வாழும் எங்க காலை தொட்டு பூசை செய்கிறோம். நாடதிர பறைய அடிடா நாயனமா புகழ படிடா. நானதிர தவில எடுடா சூரியனை திலகம் இடுடா. மெயினாக இதுக்கு இந்த பாட்டுக்கு இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் யாருன்னா யுகபாரதி அவரோட வரிகள். ஏன்னா அவரை பற்றி நம்ம ஏன்னா டியூன் நம்ம என்ன போடுறது எல்லாத்தையும் மீறி வரிகள் தான் மக்கள் காதில் போய் முதல்ல சேர்றது. அதுதான் இட் கேரிஸ் த மெசேஜ். அதனால் யுகபாரதி அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் அவர் யுகபாரதி 2 பாட்டு எழுதியிருக்காரு. இவர் ஏக்நாத் வந்து 2 பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் இப்போ அவர் சொன்னார்ல அசோசியேட் அவர் குமார் சார், அவர் அந்த கானா பாட்டு எழுதியிருக்காரு. நல்லா அவங்களுக்கும் இது மூலமாக நன்றி சொல்லிக்கிறேன் நான். எஸ். ஸோ ஏகாந்தம் இந்த படம் வந்து பார்க்கும் பொழுது உண்மையிலே எல்லாருக்குமே வந்து ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் படத்தை பற்றின நிறைய விஷயங்களை இன்றைக்கி எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இந்த டீம் தொடர்ந்து பல படங்கள் ரெடி பண்ணி எங்களுக்காக கொடுத்து அண்ட் எல்லா படமும் வந்து வெற்றி படங்களாக அமையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம எல்லாருமே திரும்ப சந்திக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் சாட். நன்றி.